அறிவு, ஆற்றல், அழகு ஒரே பாதையில் ஒரு புனிதமான காலகட்டத்தில் காலத்தின் ஓட்டம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் மையத்தில் ஒரு பழமையான ஆலயம். ஆலயத்திற்கு அருகில் பல யுகங்களை கடந்து கம்பீரமாக நின்று கொண்டிருந்த ஒரு ஆலமரம். அது நிழலையும் ஞானத்தையும் வழங்கும் மரமாக திகழ்ந்தது. அன்று காலை ஒரு விசித்திரமான காட்சி அரங்கேறியது. அனுமன் தன் தோளில் விநாயகரை சுமந்தபடி அமைதியாக நடந்தார். இருவரின் மௌனமும் ஆழமானதொரு உரையாடலை நிகழ்த்தியது. ஞானமும் ஆற்றலும் ஒருமித்து பயணம் செய்தன. அவர்களை நோக்கி ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி, அறியாமையின் சின்னம் போலத் தோன்றினாலும் எதற்கும் அஞ்சாதது போல துள்ளிக் குதித்து ஓடியது. அது ஏதோ ஓர் உள்ளுணர்வுடன் அந்த இருவரையும் நெருங்க முயன்றது. அந்த ஆட்டுக்குட்டி ஆன்மாவின் தேடலையும் அறியாமையிலிருந்து ஞானத்தை நோக்கிய ஆர்வத்தையும் வெளிப்படுத்தியது. அந்த காட்சியை கம்பீரமான மயிலின் மீது அமர்ந்தபடி முருகன் கண்டார். அழகின் மற்றும் ஞானத்தின் வடிவம். அவர் புன்னகைத்தார், ஏனெனில் இது இயற்கையின் ஒரு தெய்வீக பவனி. அறிவு, விநாயகர், ஆற்றல், அனுமன். ஞானத்தை தேடும் மனம் எந்த வடிவில் இருந்தாலும், அது ஒரு ஆட்டுக்குட்டி போல தோன்றினாலும், அது இறைவனையும் அவனது தூதர்களையும் தேட முடியும். அறிவும் ஆற்றலும் இணையும்போது அதை நோக்கிய தேடலும் அழகிய முடிவுகளை தரும். முருகனின் புன்னகை அதற்குச் சான்றாக அமைகிறது. உங்கள் செல்வந்த இசையின் மயக்கம் எங்களுடன் சேர்ந்து நம்ம ஊர் குறும்ப சிட்டி என்ற நமது உன்னத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் லைக் சிநேகத்தோடு நம்முடன் சேர்ந்திருங்கள். உங்களின் அன்பான ஆதரவுதான் எங்களது குரல். உங்கள் ஒரு கிளிக் எங்களுக்கு வல்லமை தரும். நம்பிக்கை வை. நன்றியுடன் உங்கள் ஆதரவை தேடிய